ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஆஹா கல்யாணம் சீரியலில் அப்கமிங் ஒரு லாயரை வந்து பார்த்திங்கன்னா லதா அப்படிங்கிற நேமில் வந்து என்ட்ரி கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி வந்து எபிசோட் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். நம்ம மகா வந்து சொல்லியிருப்பாங்க லதாங்கிற ஒரு பெரிய லாயரை மீட் பண்ண போகிறோம், ஸோ அவங்க ஒன்று பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யார் அந்த லதா, நமக்கு ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. பட் அது வந்து 100% நமக்கு தெரியலங்க. நம்ம வந்து ஒரு லிங்க் வச்சு நானுமே ஒரு ப்ரிடிக்ஷனை தான் சொல்கிறேன். ஸோ யார் வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லதா அப்படிங்கிற லாயர் கேரக்டரில். ஸோ ஆக்டர் சுமலதா மேம் இருக்காங்க இல்லையா, இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சிந்து பைரவி சீரியலில் நம்ம ஆறுமுகத்தோட அம்மாவாக ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங்கில் நேம் தெரில, லாயர் நேம் கிளியராக கரெக்டாக தெரில, லதான்னு சொன்ன மாதிரி தான் ஞாபகம் இருக்குது. அந்த ரோலில் இவங்க தான் என்ட்ரி கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவங்களோட காஸ்டியூம்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி அவங்க ஆகக்கலம்ஸ்லேருந்து விஜயோட அம்மாவோடையும் சேர்ந்து அதே காஸ்டியூம்லேயே ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டையும் பார்க்கும்போது ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் லதாவாக என்ட்ரி கொடுப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது, சூர்யாவை காப்பாற்றுறதுக்காக. மேபி இந்த காஸ்டியூம் வந்து கண்டிப்பாக சிந்து பைரவி சீரியல் காஸ்டியூம் கிடையாது. பிகாஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் ரோல் வந்து பண்ணுவாங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காஸ்டியூமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆகக்கலம்ல இருக்க விஜயோட அம்மா கூடயும் ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க சேம் காஸ்டியூமில். அப்படிங்கும்போது எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி. மேபி அதை ரிலேட்டடாக தான் நாளைக்கு ப்ரோமோ வரும் நான் எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.